க்கான வேத பகுதி ஆதியாகமம் 43வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. யூதா அன்பின் உத்தரவாதி. நீங்கள் கேட்கவிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு, ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் எந்நாளும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. வசனம் 9. நீதிமொழிகள் புத்தகத்தில் சாலோமோன் ராஜா மற்றவர்களுக்காக பிணை கொடுப்பதை குறித்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையை வழங்குகிறார். அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். நீதிமொழிகள் 11:15. சாலோமோன் வாழ்வியலை தீர்க்கமாக ஆராய்ந்தவர். மனித இயல்புகளை நன்கு அறிந்த அவர் எவ்வளவு ஆலோசித்து செய்தாலும் பிணை நிற்கிறவர் ஒரு கட்டத்தில் இழப்புகளையும் பாதிப்புகளையும் சந்திக்க நேரிடும் என்பதை உணர்த்தினார். இத்தகைய உலகியல் யதார்த்தங்களுக்கு மத்தியில் ஒரு மனிதன் தன் உயிரையே பிணையாக வைக்க முன்வருவது வியப்பிற்குரியது. தன் குடும்பமும் இஸ்ரவேல் கோத்திரங்களும் பஞ்சத்தில் மடிந்துவிடக் கூடாது என்பதற்காக பென்யமீனுக்காக யூதா உத்தரவாதம் அளிக்கிறார். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் எந்நாளும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஒரே சரீரத்தின் அவயவங்கள். எனவே ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து தாங்க வேண்டும் என்ற உன்னத பொறுப்பை நாம் பெற்றிருக்கிறோம். யோசேப்பு பென்யமீனை அழைத்து வரும்படி மட்டுமே கேட்டிருந்தான். ஆனால் சகோதரர்களோ தங்கள் தேசத்தின் சிறந்த பொருட்களை காணிக்கையாக கொண்டு சென்றார்கள். யோசேப்பின் மாபெரும் செல்வாக்கிற்கு முன் இவை எம்மாத்திரம்? நம்முடைய அழிந்து போகும் பொருட்களை கொண்டு இறைவனின் இரக்கத்தை சம்பாதிக்க நாம் முயலுகிறோம். ஆனால் நம் பார்வையில் விலை உயர்ந்தவை அனைத்தையும் தேவன் முன் ஒன்றுமில்லாதவையே. உலகப் பொருட்களை கொண்டு கிருபையை பெற முயலும் எண்ணத்திலிருந்து நாம் விலகி இருப்போம். யோசேப்பின் அதிகாரத்திற்கும் கண்டிப்பிற்கும் முன் பென்யமீனை அழைத்து செல்வதை தவிர வேறு வழியில்லை. அந்த சூழலில் தன் பாதுகாப்பை கூட பொருட்படுத்தாமல் முன் வருபவரே உண்மையான பிணையாளி. பவுல் ஒனேசிமுக்காக பிலோமோனிடம் உத்தரவாதம் அளித்தார். இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்க தன் ஜீவனையே பிணையாக தந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என ஏசாயா 53:5 முன்னுரைத்தது போலவே கிறிஸ்து நமக்காக பாதாளம் வரை சென்றார். இது நிமித்தமே அவர் ஒருவரே விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார் என்று எபிரேயர் 7:22 சொல்லப்பட்டுள்ளது. பிறருடைய கஷ்டங்களில் அல்லது தவறுகளில் அவர்களுக்காக பொறுப்பேற்க நாம் எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறோம்? தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய பொருட்களை அல்ல, மாறாக பென்யமீனை அழைத்து வருவது போன்ற கீழ்ப்படிதலை மட்டுமே. அன்புள்ள பரலோக பிதாவே, யூதா தன் சகோதரனுக்காக தன் உயிரையே பிணையாக வைத்தது போல நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக பிணையாக தந்ததை நினைத்து நன்றியுடன் வாழ உதவி செய்வீராக. ஆமேன்.